வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தாள் 2024 ஆண்டு உதவிக்கருத்தரங்கு வினாத்தாள் இந்த பகுதி 2இல் 8வது வினாவாக வந்த அமைப்பு தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ. புள்ளியிடக்கூடிய வகையில் தான் கூடுதலான வினாக்கள் திருத்திறக்க இருக்கிறோம். இந்த கூடுதலான வினாக்கள் வந்து புள்ளியிடக்கூடிய வகையில் தான் இருக்கும். கேத்திரகணித வினாக்களுக்கு மட்டும்தான் புள்ளியிடக்கூடியதாக இருக்காது என்ற கேத்திரகணித வினாக்கள் ஒவ்வொரு வழியில் செய்யலாம் அப்படின்றதால புள்ளியிடையிலாத நான் தெளிவான விளக்கம் வந்து வீடியோவில் இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னுக்கு செய்து பார்க்கக்கூடியதாக இருந்தால் செய்து பார்த்துட்டு வாங்கோ. அதில் தான் ஒரு மிகப்பெரிய கற்றல் நடக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை சார் எப்படி செஞ்சுருக்கிறார், என்னோட கற்கின்ற மாணவர்கள் கேட்ட டவுட்டுக்கு சார் எப்படி விளங்கப்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலோடு இதை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங். நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கிகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும். இது வந்து பேப்பர் கிளாஸ் இந்த ரெக்கார்டிங். பேப்பர் கிளாஸ் வழக்கம் போலவே கொஞ்சம் கூடுதலாக வேகமாக நான் கூடுதலான சந்தர்ப்பத்தில் கதைக்கிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து சிலபஸ் கிளாஸாக இருந்தால் கூடுதலான சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள்லேருந்து தான் நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த விடயத்திலேருந்து தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களாக நகர்வோம். உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அதை வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம். இது கட்டாயம் வகுப்பில் தான் கேட்கணும் இல்லை, வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் நாங்கள் கேட்கும்போதே உங்களை அதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை பெரிய சந்தேகம் அது கட்டாயம் வகுப்பில் தான் கலந்துரையாடணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் வந்து வகுப்பில் வந்து கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும். என்னுடைய பல மாணவர்கள் என்னுடைய வகுப்புகளில் இணைந்து கொள்வதன் மூலம் பயணம் பெற்றிருக்கிறார்கள். சில மாணவர்களுக்கு இந்த வகுப்பு வந்து சூம் மூலமான கணித வகுப்பு வந்து செட் ஆகலை. நேரடியாக கற்றல் அனுபவத்தை விட சூம் மூலமான வகுப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது தான். அதில் வந்து நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. நன்மை என்னென்னா எந்த நேரத்துலையும் நாங்கள் டவுட்டை கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே நேரம் நாங்கள் வந்து வீட்டில் எங்கள் இந்த வசதிக்கேற்ற போல் இருந்து கொண்டு வழிகிட்டு கஷ்டப்பட்டு அங்கே இங்கே போகாமல் வீட்டில் வசதிக்கேற்ற போல் இருந்து கொண்டு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும். ரெக்கார்டிங்களும் இருக்கிறதால அதில் ஏற்படுற சந்தேகங்களையும் வந்து என்னோட கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நேரடி வகுப்புலேயும் சில பிரயோசனம் இருக்குது. நேரடி ஆசிரியர்கிட்ட கண்காணிப்பு இருக்கும். அதே நேரம் பல நன்மைகள் இருந்தாலும் சூம் வகுப்பும் அதுக்கு இணையானது தான். நீங்கள் சூம் வகுப்பில் நீங்கள் இணைந்து கொண்டு பாருங்க, கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். இதன் மூலம் மட்டும்தான் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையும் தொடர்ச்சியாக செய்யலாது அப்படின்றதும் உண்மை. கடைசி நாங்கள் சார் கோயிலுக்கிட்ட வந்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, நீங்கள் உங்களோட தம்பி தங்கைகள் யாராவது இருந்தால் நீங்கள் அவர்களை வந்து இணைத்து பாருங்க. வகுப்பு பிரயோசனம் இருந்தால் தொடர்ந்து போகட்டும், பிரயோசனம் இல்லைன்னா சொல்லிட்டு விலகட்டும். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு மாத காசு சேருக்கு கற்றல ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வகுப்பு தொடர்பான விவரம் வேணுமெண்டா என்னிட்ட தொடர்பு கொண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். வினா இலக்கம் 8 அமைப்பு தொடர்பான கேள்வி. உண்மையாக ஒரு அமைப்பு தொடர்பான கேள்விக்கு பிள்ளைகள் ஒரு உண்மையான பேட்டர்ன் என்று சொன்னால் நாங்கள் ஒரு பரம்படி படம் கீறித்தான் கீறணும். ஆனால் நாங்கள் அந்த பரம்படி படம் கீறாமல் கணக்குக்குள்ளே போவோம். தேவைப்பட்டால் மட்டும் பரம்படி படம் கீறுவோம். சில கணக்குகளுக்கு கட்டாயம் பரம்படி படம் கீற வேண்டிய ஒரு தேவை வரும். சில கணக்குகளுக்கு பெரும்படி படம் இல்லாமலே அந்த கேள்வியை அணுகலாம். கேள்விகளை போய் பார்ப்போம். கவராய் மற்றும் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவுள்ள நீர்விளிம்பை மட்டும் பயன்படுத்தி அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டியும் பின்வரும் அமைப்புகளை செய்க. முதலாவது வந்து ஏபி வந்து 4.5 சென்டிமீட்டர் முக்கோணம் அமைத்தல். பிசி வந்து 6.2 சென்டிமீட்டர். எது எப்படி இருந்தாலும் பக்கம் திரும்ப ஒரு கோணம் அமைச்சு தான் திரும்ப பக்கம் அமைக்கணும். இல்லைன்னா இந்த ஒழுக்கு வந்து பெருசாக போயிடும். ஸோ தேவையானதை மட்டுங்கிறதுக்காக 2ஆவதாக கோணம் அமைச்சு இந்த முக்கோணத்தை அமைக்க போகிறோம். ஒரு அமைப்பில் நாங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ண்டா ஒரு கோடு தான் நீங்கள் எழுமாறாக ஸ்டார்ட்டில் எடுக்கலாம். சும்மா ஒரு கோடை கீறி துவங்கலாம். மற்றபடி வேறு இனிமேல் ஒரு கோடு கீறதுண்டா இன்னும் 2 புள்ளி தெரியாமல் பிறகு ஒரு கோடு கீறலாம். ஒருவேளை கோட்டோட துவங்கலாம், இல்லாட்டி புள்ளியோடு துவங்கலாம். புள்ளியோடு துவங்கினா கோடு எழுமாறாக கீறலாம். அது அப்படி ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. ஸோ இங்கே கோட்டோட துவங்குது. அடிமட்டத்தை பயன்படுத்தி உங்களோட கொப்பி ரூலில் கீறுங்க. சில பிள்ளைகள் என்னென்னா கொஞ்சம் டேலண்ட்டை காட்டுறவன்னு சொல்லி மேலே சரித்து கீழே சரித்து காட்டுவீங்க. அது ஓகே, நான் பிள்ளை சொல்லலை, அது சரி. ஆனால் என்ன பிரச்சனைண்டா ஸ்கீம்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்குது. திருத்துறவர்களுக்கு என்ன மைண்ட் செட்டோ தெரியாது. 7 மாணவரைக்கும் சரியாக திருத்துவியம். சில நேரத்தில் அநியாயத்துக்கு அது உனக்கு பிள்ளையாக வந்துடக்கூடாது. நீ தேவையில்லாத வேலை அங்கே உன்னுடைய திறமையை காட்டுறதை விட அங்கே உள்ள புள்ளி எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீ தேவையில்லாமல் வித்தியாசமான கோடுகளுக்கு இராமல் கிடைக்கோட்டிலேயே துவங்கு. இப்போ எங்களுக்கு 4.5 சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டம் வேணும். ஸோ ஒரு கோட்டு துண்டம்ன்றது 2 புள்ளிகள் மூலம் தான் இனங்காணப்படணும். ஒரு புள்ளி என்பது 2 கோடுகள் மூலம் தான் இடைவெட்டி காட்டணும்.
ஸோ அதுக்காண்டி தான் நாங்கள் கவராயத்தில் 4.5 சென்டிமீட்டர் அளந்து எடுத்துட்டு கவராயத்தில் 4.5 சென்டிமீட்டர் அளந்து எடுத்துட்டு கோட்டு துண்டத்தை இடைவெட்டணும். இங்கேருந்து ஒருக்கா இடைவெட்டுறது, பிறகு அந்த இடைவெட்டின புள்ளியிலேருந்து இடைவெட்டுறது. கட்டாயம் இப்படி தான் செய்யணும். இல்லை சில டைம்களில் இதில் சும்மா ஒரு நேரடியாக ஒரு கோடை போட்டுகிட்டே துவங்குற வழக்கமும் இருக்குது. அதுலேயும் பிழை இல்லை, இதுவும் ஒரு பிழையும் இல்லை. இதில் அந்த அளவுகள் குறிக்கணுமோண்டா அது தேவையில்லை. ஆனால் எது குறிக்கணுமெண்டா ஏபின்றது குறிக்கணும். நீங்கள் எது ஏ என்று எடுக்கிற மாதிரியும் எடுக்கலாம், இது ஏ என்று எடுத்து இதை பி என்றும் எடுக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் ஓர்டரில் எடுப்போம். அதான் ஸ்கீம்லேயும் இருக்கும். திருத்தும் போது எங்களுக்கு அந்த பிழை வந்துடாமல் இருக்கும். ஸோ ஏ, இது பி. அடுத்தது வந்து கோணம் அமைச்சிட்டு பக்கம் அமைக்க வரும். எது அமைக்க போகிறோம்? ஏபிசி கோணம் 120 பாக, பியில் 120 பாக வர்ற மாதிரி அமைக்க போகிறோம். 120 பாக அமைக்கணுமெண்டா எந்த ஒரு கோணம் அமைத்தலுக்கு நான் சொல்கிறது அரைவட்டத்தக்கரு. எந்த ஒரு கோணம் அமைத்தலுக்கும் அரைவட்டங்கரு. நாங்கள் எல்லா கோணத்தையும் அரைவட்டத்தில் எந்த எடுத்துக்கொள்ளலாம். 180 3 ஆக்கலாம், கவராயத்தை மாற்றாமல் 3 ஆக்கலாம். இல்லை 180 2 ஆக்குறேன்டா கோண 20 ஆக்கிக்கிறி 2 ஆக்கி, பிறகு கோண 20 ஆக்கிக்கிட்டு 45 ஆக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு கோணமாக இருந்தாலும் ஒரு அரைவட்டத்தை நாங்கள் கீறிடுவோம். எந்த ஒரு கோணத்துக்கும் அரைவட்டத்தை கீறிட்டு இதே ஆரியை மாற்றாமல் இதை 3 ஆக்கலாம். இங்கே எந்த ஒரு காவட்டினா நான் ஆரியை மாற்றுற மாதிரி செஞ்சு விட்டேன். கவரையன் கீறினது ஓகே, ஆரியை வந்து நிலைநிறுத்திருக்கணும். நான் விட்ட மிஸ்டேக்கை தான். ஆரியை மாற்றாமல் இங்கேருந்து ஒருக்கா வெட்டினியண்டா உனக்கு 60 வரும். இங்கேருந்து 60 வரும். அங்கேருந்து ஒருக்கா வெட்டினியன்னா 120 வரும். அப்படியே தொடர்ந்து வெட்டி கொண்டு வந்தாலும் சரி, இப்படி மாறி மாறி வெட்டினாலும் பிறகு நாங்கள் ஒருக்கா கவராய பாகமானி வச்சு வாய்ப்பு பார்த்து தான் போவோம். அதனாடி பிரச்சனை இல்லை. உனக்கு கவராய அடிமட்டத்தை பயன்படுத்தி வடிவாக செட் பண்ணி போட்டு நீங்கள் இணைக்கணும் பிள்ளைகள். இதுதான் 120 பாகம். இதுக்கும் ஒருக்கா பாகமானி எடுத்து நாங்கள் இருந்தது 120 பாகை ஒன்று ஸோ பாகமானி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பாகமானி பயன்படுத்தி அமைக்கக்கூடாது. பாகமானி பயன்படுத்தி வாய்ப்பு பார்க்கலாம். கொஞ்சம் 120 விட கொஞ்சம் முன்னுக்கு போது வேணுமெண்டா அதை வேணுமெண்டா அட்ஜஸ்ட் பண்ணலாம். அவ்வளவு நுணுக்கம் வேண்டாம். ஸோ சரி ரைட். அடுத்த கேள்விக்கு அடுத்தது என்ன முடியலை. அந்த முக்கோணம் அமைத்தல் பிசி இந்த நீளம் 6.2 சென்டிமீட்டர். ஸோ பியிலேருந்து சி இந்த ஒழுக்கில் இருக்கணும். 6.2 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கணும். கவராயத்தை பயன்படுத்தி 6.2 சென்டிமீட்டரை முதல்ல அளந்தெடு. சின்ன விஷயம் இல்லை. முக்கோணம் அமைத்தல் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு தெரியும். அதனால் நானும் அதை வந்து முறையாக சொல்லணுமே. அதுக்காண்டி 6.2 சென்டிமீட்டர் அளந்தெடுத்துட்டு பியில் வச்சு அந்த இடைவெட்டி சியை கண்டுபிடி. பியில் வச்சு இடைவெட்டி சியை கண்டுபிடி. அந்த கோட்டில் மட்டும் பட்டி நான் காணும். முழுமையாக ஒரு முழுமையான வட்டத்தை கீறணும் இல்லை. உண்மையாக சொன்னால் பியிலேருந்து 6.2 சென்டிமீட்டர் தூரத்தில் நிறைய புள்ளிகள் இருக்குது. அவ்வளோ வட்டத்தில் இருக்குது. ஆனால் ஏற்கனவே அந்த 120லேயும் இருக்கணும்னா அந்த 120 மட்டும் வட்டினாலே போதும். அதனால தான் நாங்கள் 120 மட்டும் வெட்டுறோம். சரி, அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அந்த புள்ளி, அந்த குறித்த புள்ளிக்கு பேர் வைக்கணும். அந்த குறித்த புள்ளி இந்த பேர், அந்த குறித்த புள்ளிக்கு சி என்று பேர் வச்சு அடிமட்டத்தை பயன்படுத்தி அந்த ஏஎம் சிஐ இணைச்சி விட்டால் எங்களுக்கு முக்கோணம் கிடைக்கும். ஸோ முதலாவது முக்கோணம் கீறியாச்சு. முதலாவது கேள்வி செஞ்சாச்சு. கவனம், அடிமட்டம் வச்சு தெளிவாக கீறணும். நான் அடிமட்டம் வச்சு கீறையில் ஏனெண்டா எனக்கு இந்த அடிமட்டம் வச்சு கீறதை விட இதை இலகுவாக இதில் கீறக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நடிக்கிறது. ரெண்டாவது கேள்வி ஒரு ஒழுக்கு கீற சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஏபி பிசி என்பவற்றுக்கு சமதூரத்தில் ஏடி சமன் 5 சென்டிமீட்டர் ஆகுமாறு புள்ளி டியை குறித்து. ஸோ டி என்ற புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று ஏபியிலிருந்தும் பிசியிலிருந்தும் சமதூரத்தில் இருக்கணும். ஏபி என்றது ஒரு கோடு, அதே மாதிரி பிசி அப்படின்றது இன்னும் ஒரு கோடு. பியில் சந்திக்கிற பிசி என்றது நாங்கள் படத்தில் இப்படி கீறியிருக்கோம். கட்டாயம் அப்படி இருக்கணும் இல்லை. பிசி என்றது இன்னும் ஒரு கோடு, 2 நேர்கோடு. பியில் இடைவெற்ற 2 நேர்கோடு. ஏபியிலிருந்தும் பிசியிலிருந்தும் சமதூரத்தில் ஒரு புள்ளியோ இருக்குண்டா இல்லை, எக்கச்சக்கமான புள்ளிகள் இருக்குது. அவ்வளவும் எங்கே இருக்குது? கோண இருகூறாக்கிலே இருக்குது. நம்ம ஒரு புள்ளியை தேடி போகிறோம். இது கிட்டத்தட்ட பகுதி 1 25வது கேள்வியில் வரும். அந்த மாதிரி ஒழுக்கு தொடர்பான கேள்வி மாதிரி இந்த ஒரு புள்ளி 2 நிபந்தனையோடு இருக்குன்னா கட்டாயம் ஒரு ஒழுக்க முழுசாக்குறோணும், மற்ற ஒழுக்க முழுசாக்குறோணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த கேள்விக்கு கிட்டத்தட்ட முழுசாக்குறோணும். எங்கே பகுதி 1 வர்றதுக்கு இது முழுசாக்குறோணும்ன்ற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஒழுக்க முழுசாக்குறது தான் வேணும். கோண இருகூறாக்கிக்கிறது முழுசு ஈஸி. அப்போ எங்கட ஏபிபிசிஆர், எங்கட படத்தில் ஏபிபிசிஆர்ண்டா இவர் தான் ஏபி என்ற கோடு, பிசி என்ற கோடு இவர். ஸோ இந்த 2 கோட்டிலிருந்தும் சமதூரத்தில் இருக்கணும்னா இந்த இடத்துக்குள்ளால போகும். ஏபியிலேருந்தும் பிசி. ஆனால் எங்களுக்கு இந்த கோணை உருவாக்கி கீற வேண்டிய அவசியம் இல்லை.
ஏற்கனவே 120 120 நான் 60 பிடிச்சி வச்சுக்காடி கோணம் 20 ரூபாய்க்கு கீற வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாட்டி கோணம் 20 ரூபாய்க்கு நாங்கள் கீறினாலும் பிரச்சனை இல்லை. இங்கே வில் ஒன்று இருக்குது, இருக்கிற வில்லை பயன்படுத்தி கோணம் 20 ரூபாய்க்கு கீறலாம். அதாவது ஏபியிலேருந்தும் பிசியிலேருந்தும் சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகள் ஒன்றில் 2 இல்லை முழு புள்ளியையும் கண்டுபிடிப்போம். ஒரு புள்ளியை கண்டுபிடிச்சிட்டு யோசிச்சு கொண்டிருக்கலாது. ஸோ 1 இல்லை 2 இல்லை முழு புள்ளியையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன், அந்த ஒழுக்க கீறேன், அந்த என்ன கோணம் 20 ரூபாய்க்கு கீறேன். இந்த 2 புள்ளிகளும் இடைவெற்ற புள்ளியில் அப்படியே அடிமட்டத்தை பயன்படுத்தி பிஐ இணைச்சு அப்படியே நீட்டி விட்ட வேண்டாம். தெளிவாக அந்த வில்லை வந்து இடைவெட்டுறது கொஞ்சம் காணாது, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக விட்டுங்கோ. அது சரியாக 60 ரூபாய் கோட்டுக்குள்ளால் போகும். அந்த ஒழுக்கிலையும் இருக்கணும். நான் என்ன டியை கண்டுபிடிக்கல, அந்த ஒழுக்கிலையும் இருக்கணும். ஏயிலேருந்து 5 சென்டிமீட்டர் தூரத்துலேயும் இருக்கணும். இப்போ நாங்கள் கவராயத்தை பயன்படுத்தி ஏயில் முதல் 5 சென்டிமீட்டர், கவராயத்தில் முதல் 5 சென்டிமீட்டர் எழுந்தெடுத்துக்கணும். ஒரு குறித்த புள்ளியிலேருந்து 5 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு 1 2 இல்லை புள்ளிகள் எக்கச்சக்கமான புள்ளிகள் இருக்குது. அந்த புள்ளியை முனைச்சா வட்டமாக இருக்கும். ஒரு புள்ளி இல்லை 2 புள்ளி இல்லை, ஒரு குறித்த புள்ளியிலேருந்து 5 சென்டிமீட்டர் தூரத்தில் நிறைய புள்ளிகள் இருக்குது. அவ்வளவு புள்ளியை முனைச்சமெண்டா அதான் முதலாவது ஒழுக்கு. ஒரு குறித்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசைகின்ற புள்ளியின் ஒழுக்கு அசையும் புள்ளின்னு சொல்லலாம், உள்ள புள்ளின்னு சொல்லலாம். 2 கோட்பாடு இருக்குது, நிலையியல் சார் கோட்பாடு, இயக்கவியல் சார் கோட்பாடு. ஒழுக்குகளுக்கு 2 கோட்பாடு இருக்குது. நான் நிலையியல் சார்பாக சொல்கிறேன். ஒரு குறித்த புள்ளியிலேருந்து 5 சென்டிமீட்டர் தூரத்தில் நிறைய புள்ளிகள் இருக்குது, அவ்வளோத்தையும் முனைச்சா வட்டம் பெறும். ஆனால் இங்கே வட்டங்கிற வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி சமதூரத்திலையும் இருக்கணும்னு சொல்லிட்டே தானே. அப்போ சமதூரத்தில் இருக்கிற அந்த கோட்டில் ஏயிலேருந்து 5 சென்டிமீட்டர் தூரம். இப்போ ஏயிலேருந்து 5 சென்டிமீட்டர் தூரத்தில் நிறைய புள்ளிகள் இருக்குது. இந்த வட்டத்தில் எந்த வேணுமென்றாலும் இருக்கலாம். இந்த வட்டமும் அந்த கோண 20 ரூபாய்க்கும் ஒரே ஒரு இடத்துல தான் வெட்டுது. ஸோ அந்த இடத்த மட்டும் நீ வில்ல வெட்டி விட்டால் காணும். ஏயிலேருந்து 5 சென்டிமீட்டர் தூரத்துலேயும் அந்த புள்ளி இருக்கும். அது ஏபி பிசியிலேருந்து சமதூரத்திலையும் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த புள்ளி தான் அந்த டியை படத்தில் குறிக்கிறதோடு மட்டும் சரி, அவ்வளோதான். டியை குறிக்க வேண்டும் மட்டும்தான். டியை குறித்து நாட்பக்கல் ஏபிசிடியை பூரணப்படுத்துக. ஏபிசிடியை நான் வந்து பூரணப்படுத்தணும்டா சியிலேருந்து டிக்கு ஒரு கோடுகிறோனும், அதேமாதிரி ஏயிலேருந்தும் டிக்கு ஒரு கோடுகிறோம். இலக்கம் 3 ஏடிசி எனும் புள்ளிகளினூடாக செல்லும் வட்டத்தின் மையத்தை ஓ என குறித்து வட்டத்தை வமிக்கும். இப்போ நமக்கு ஒரு நிபந்தனை தந்துட்டு தான் வட்டம் சொல்லுவது. சுற்றுவட்டம், வெளிவட்டம், உள்வட்டம், கூடுதலான சந்தர்ப்பங்கள் அப்படி சொல்கிறீங்கள. ஏதோ ஒரு வருஷம் பாஸ் பேப்பரில் மட்டும்தான் வெளிவட்டம் வரை சுற்றுவட்டம் வரைகின்ற மாதிரி சொல்லியிருக்கு. மற்றபடி நிபந்தனைகள் சொல்லப்படும். இந்த ஏடிசி முதல்ல அந்த வட்டத்தை கற்பனையாக நீ முதல்ல இங்கே இருக்குன்றதை பிடி. ஏடிசி என்ற புள்ளிகளினூடாக போகணும். அந்த வட்டத்தை முதல்ல லைட்டாக கற்பனையாக்குருவோம். ஏடிசி. ஸோ ஏடிசி என்ற முக்கோணத்தின் சுற்றுவட்டத்தை தான் கேட்குறியோம் என்றாலும் நாங்கள் அதை சுற்றுவட்டம் என்று எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இப்படி ஒரு இது வட்டமே இல்லை சார், சும்மா கற்பனையாக்குறடா ஒரு வட்டத்தை கீறிக்கோள். இந்த வட்டத்துக்கு இந்த கோடுகள் யார் என்றதை நீ பிடிச்சியண்டா சரி. இந்த இதில் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா ஏடிசி 3 தான் வட்டத்தில் இருக்குது. பி வட்டத்தில் இருக்கணுமென்ற அவசியம் இல்லை, இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ஏடிசி என்ற வட்டத்துக்கு இந்த ஏடி என்ற கோடு நானை வச்சுக்கொண்டு மையத்தை கண்டுபிடிக்கணும்னா நான் இந்த நடுப்புள்ளியில் வரைகிற செங்குத்து, நான் இந்த செங்குத்து 20 ஆக்கி வேணும்னா மையம் கண்டுபிடிவிடும். அதே மாதிரி எந்த 2 நான் இந்த செங்குத்து 20 ஆக்கிக்கிறதன் மூலம் நாங்கள் மையத்தை கண்டுபிடிக்கலாம். ஏதோ 2 நான் எல்லா நான் இந்த செங்குத்து 20 ஆக்கிக்கிறோன்னு இல்லை. ஏடிசி என்ற புள்ளிகளினூடாக போகிற வட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக முதலாவது நான் ஏடி இந்த செங்குத்து 20 ஆக்கிக்கிறேன். மையத்தை கண்டுபிடிக்கணும். ஏன்னா வட்டம் ஒன்று கூறணும்னா மையம் இல்லாமல் வட்டம் கிரையிலாது. அந்த கோட்டு இந்த முக்கால்வாசி நீளம் எடுத்து ஏடி இந்த தான் நாங்கள் கீறணும் இல்லை. இந்த 3 செங்குத்து 20 ஆக்கியில் எந்த 2 நீங்கள் கீறிக்கலாம் பிள்ளைலாம். கொஞ்சம் ஒழுக்கா வெட்ட போகுது, அது கொஞ்சம் கஷ்டப்படுத்த தான் போகுது படம் வந்து. இதுதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த செங்குத்து 20 ஆகி இருக்கிறது. சரி, அந்த செங்குத்து 20 ஆகி அந்த புள்ளிகளை இணைச்சி நீட்டுங்கோ. மட்டும் அதோட மட்டும் விட்டுறாங்கோ. இணைச்சி வடிவாக நல்லா தாராளமாக நீட்டுங்கோ. நீளம் வந்து கூடுதலாக இருக்கணும். என்ன நினைக்கிறேன், வெளியில் தான் அந்த மையம் வந்து வரப்போகுது. இந்த 2வது முக்கோணத்துக்கெலாம் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை தெளிவாக நீட்டுங்கோ. நம்ம சரியாக இருக்கணும் பாருங்க. ரைட். அதே மாதிரி நான் டிசி இந்த செங்குத்து 20 ஆக்கிக்கிறப்போ நான் அப்படி கட்டாயம் இல்லை. ஏசி இந்த செங்குத்து 20 ஆக்கி கீறலாம். டிசி இந்த செங்குத்து 20 ஆக்கி கீறும்போது கொஞ்சம் துல்லியமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்காண்டி கட்டாயம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் கீறலாம். மேலேயும் ஒரு வில் வெட்டுறேன், கீழேயும் அதே ஆரையோட வெட்டுறேன். அப்படி ஒரு கட்டாயம் இல்லை. ஆரை மாற்றியும் வெட்டலாம். சமதூரத்தில் இருக்கிற 2 புள்ளிகளை கண்டுபிடிக்கணும். சீலையும் வச்சு அந்த ஏற்கனவே வெட்டின வில்களை வந்து வெட்டி விடுறேன்.
கொண்டு போக வேண்டியிருக்கா, வேறு வழி இல்லாமல் அதை கொண்டு போகிற பிள்ளைகள். அப்புறம் நீங்களும் அப்படி செய்யணும் வேண்டி இல்லையா, அந்த வேறு வழி இல்லாமல் நான் அதை எனக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை, அதனாடி நான் அதை மேலான கொண்டு போகிறேன். அந்த வெட்டினது வந்து வில் வந்து பொருத்தமான இடத்துக்கு வெட்டுப்படையில், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த இடத்தை வந்து வெட்டுற இடத்த வந்து மாற்றிக்கொள்கிறேன். அந்த 2 விட்கலம் இடைவெட்டின புள்ளிகளை இணைச்சி நீட்டி விடுவோம், எங்களுக்கு அந்த செங்குத்தீர் ஊராக்கி வந்துடும். இந்த 2 செங்குத்தீர் ஊராக்கியும் இடைவெட்டுற புள்ளியில் தான் அந்த வட்டத்தை இந்த மையம் இருக்கணும். காரணம் என்னென்னா, ஏண்டா இது 2 நான் இந்த நடுப்புள்ளியில் வரைகிற செங்குத்தில் தான் வட்டத்தை இந்த மையம் இருக்கணும். நீங்கள் ஏசி இந்த செங்குத்தீர் ஊராக்கி வரைஞ்சாலும் அதுவும் இதே புள்ளிக்குள்ளால் தான் போகும். ஆனால் விரிகோணம் முக்கோணம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் கூர்ங்கோணத்துக்கு எடுக்காமல் விரிகோணத்தை அமைக்கின்ற 2 பக்கங்களுக்கு எடுக்கிறது தான் பொருத்தமாக இருக்குது. கவராயக்கூரில் மையத்தை கொண்டு வந்து இதானண்டு கண்டுபிடிச்சாலும் மையத்தில் கொண்டு வந்து கவராயக்கூர் வச்சுட்டு பேரும் வைக்கணும். பென்சில் முனையை ஏஓ டிஓ சிஓ 3ல் ஒரு ஆளுக்கு வச்சா காணும். ஏன்னா 3 பேருமே வட்டத்தின் பரிதியில் உள்ள புள்ளிகள். ஒருக்கா நீங்கள் செக் பண்ணி பாருங்க, அந்த 3க்குள்ளாலேயும் போகுதான்றதை செக் பண்ணி பாருங்க. நாங்கள் கீறின செங்குத்தீர் ஊராக்கிகள் சரியாக இருந்தால் அது சரியாக போகும், செங்குத்தீர் ஊராக்கிகள் பிழைச்சா மட்டும்தான் அது சரியாக போகாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வட்டத்தை தான் எங்களுக்கு வரைய சொல்லுவது, வரைஞ்சாச்சு. ரைட். ஆனால் இன்னும் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, அந்த பேர் அந்த மையம் ஓன்றதை குறிக்கையில் ஓன்னு சொன்னது. ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் பேரையும் வச்சுருவோம். வினா இலக்கம் 3 செஞ்சாச்சு. ஓசியை நீட்டி அது வட்டத்தை சந்திக்கும் புள்ளியை ஈ என குறித்து ஈயில் வட்டத்திற்கு ஒரு தொடலியை வரைக. இப்போ நாங்கள் வட்டத்துக்கு ஓசியை நீட்ட போகிறோம். எங்கடா இருக்குது ஓசியில் சிஓவை நீட்ட போகிறோம். சிஓவை இணைக்க வேண்டியிருக்கும். சில நேரம் நான் நினைக்கிறேன் சிஓ பியில் இருக்குது, அப்படி இல்லை, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிஓவை நீங்கள் இணைக்கணும். கவராயத்தை சியில் எடுத்து ஓ கூடாக முதல் சிஓவை இணைச்சி அந்த சிஓவை நீட்டணும். அது வெளியில் வரும். சிஓவை இணைத்து நீட்டி அது வட்டத்தை சந்திக்கும் புள்ளியை ஈ என்று குறிக்கட்டுமா? பெரிய சிக்கலாக போச்சுடா. அது வட்டத்தை சந்திக்கும் புள்ளியை ஈ என குறித்து, இந்த குறித்த புள்ளிக்கு பேர் ஈ என்று பேர் வச்சு ஈயில் வட்டத்துக்கு ஒரு தொடலி கீறட்டுமாம். தொடலி எப்படிடா கீறது? வட்டத்துக்கு ஒரு தொடலி எங்களால் எப்படி கீற முடியும்? தொடுபுள்ளியில் செங்குத்து வரைவதன் மூலம்தான் நாங்கள் தொடலி கீறணும். ஆரைக்கு செங்குத்து மையத்தினூடாக வருது. ஸோ இது ஆரைக்கு செங்குத்தான கோடு கீறதுக்கு ஈல கவராய கூரை கொண்டு வந்து வச்சு செங்குத்தீர் ஊராக்கி இந்த ப்ரொசீஜரை பின்பற்றலாம். பட் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு என்னென்னா, படம் பெருசாக வந்துட்டு இதுக்குள்ளே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிட்டு ஏதோ இதுக்குள்ளே மட்டுமட்டாக வந்துட்டுதுன்றது சந்தோஷம். ஸோ கவராய கூரை வச்சு அங்கே முதல்ல ஈய நடுப்புள்ளியாக உடைய ஒரு கோட்டு துண்டத்தை கண்டுபிடிப்பீங்க. ஸோ அந்த கோட்டு துண்டத்துலேருந்து ஈ ஒரு நடு சமதூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளி, இன்னும் ஒரு புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் 2 பக்கமும் கண்டுபிடிக்கலாம். மொத்தம் 3 புள்ளியாக இருந்தாலும் நல்ல விஷயந்தான். 2 புள்ளி போதும். ஸோ ஒரு புள்ளி இங்கே ஒருக்கா வெட்டுறீங்க. அதே மாதிரி அந்த 2 புள்ளிகளும் சந்திக்கிற புள்ளியிலேருந்து இங்கே ஒருக்கா வெட்டுறீங்க. இந்த 2 புள்ளிகளும், அதாவது ஈ என்ற புள்ளி கூடாக இதனூடாக ஒரு கோடுக்குன்னா அது இந்த ஆரைக்கு செங்குத்தாக இருக்கும். ஆரைக்கு செங்குத்தான கோடு எங்களோட டெஃபினிஷன் படி அதுக்கு பேர் தான் தொடலி. எங்களுக்கு ஈயில் ஒரு தொடலி கீற சொன்னது, நாங்கள் கீறிட்டோம். இந்த பக்கம் கீறணும். அந்த பக்கம் கீறதோட மட்டும் இல்லை, எனக்கு கீறக்கூடிய அளவுக்கு கீறிவிடுறேன். இந்த பக்கம் கீறணும். தொடலி கீற சொன்னாச்சு, கீறியாச்சு. சில நேரம் அந்த கோணங்கள் அளந்து கோணம் தொடர்பான கணித்தல், இந்த கோணமே அந்த கோணத்துக்கு சமனாக இருக்குது, அந்த பக்கமே இந்த பக்கத்துக்கு சமனாக இருக்குன்னு இன்னொரு 2 மார்க்ஸுக்குரிய கேத்திர கணித கேள்வி. இதுவும் கேத்திர கணித கேள்வி தான், நிறுவல் கேள்வி. இந்த டைப்பில் ஒரு 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி வரும். ஆனால் இங்கே அப்படி ஒரு டைப்லையும் கேள்வி வரையில் நேரடியான கேள்வியாக தான் அமைஞ்சிருக்கு. சரி, புள்ளித்தடத்தை சொல்கிறேன் பிள்ளைகள், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கும் எத்தனை புள்ளி வருதுன்னு பார்ப்போம். முக்கோணம் அமைத்தல் வழக்கம் போலவே 3 மார்க்ஸ், அதாவது 4.5 சென்டிமீட்டர் நீளமான பக்கம், 120 பாக. பிறகு அந்த சியை கண்டுபிடிச்சி அதை முக்கோணமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 மார்க்ஸ். ரெண்டாவது வந்து அந்த டி என்ற புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு கோண இருகூறாக்கி கீறணும் அப்படின்றதுக்கு ஒரு புள்ளி, டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி. அது ஏயிலேருந்து அந்த குறித்த நீளம் ஏடி, இந்த நீளம் தான் நான் சொன்னது பேர் கூட, ஏயிலேருந்து அந்த குறித்த நீளம் 5 சென்டிமீட்டர் அப்படின்றத கண்டு அளந்து 5 சென்டிமீட்டர் நீளத்தில் அந்த கோட்டு துண்டத்தை கீறுறதுக்கு 5 சென்டிமீட்டர் என்றதை அளந்தெடுத்து அந்த டியை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 3 மார்க்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு பிறகுடா இந்த செங்குத்திருகூறாக்கி கீறுனா மையம் கண்டுபிடிக்கணும். மையம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி, வட்டம் வரைகிறதுக்கு ஒரு புள்ளி, அவ்வளோதான் கொடுக்கலாம். வேண்டாங்கள ஏற்கனவே நாங்கள் 3, 3, 6 இப்போ 2 புள்ளி கொடுத்துட்டோம். மையம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி, வட்டம் வரைகிறதுக்கு ஒரு புள்ளி. அந்த சீயை நீட்டி அந்த சீயில் அந்த வட்டத்தில் வந்து சந்திக்கிற புள்ளியை ஈயை குறித்து
அந்த ஈயில தொடலி வரைகிறதுக்கு தான் புள்ளி கொடுக்க போகிறேன். 2 புள்ளி கொடுத்துக்கொள். ஒட்டு மொத்தமாக இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு என்னுடைய ஸ்கீமின் படி கிட்டத்தட்ட ஸ்கீம் வந்து கொஞ்சம் மாறுபடலாம். நான் போட்ட ஸ்கீம்லேருந்து ஒரு கொஞ்சம் மாறுபடலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு 10க்கு எத்தனை வந்திருக்கு அப்படின்றத கட்டாயம் பதிவிடுவோம்.